ध्यानं चक्राकारं महत्तेजः तन्मध्ये परमेश्वरी जगन्माता जीवधात्री नारायणी परमेश्वरी व्यूहतेजोमयी ब्रह्मानन्दिनी हरिसुन्दरी. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கொல்லிமலையை சுற்றுலா இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, 3 கோயிலை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். 3 கோயில் என்னென்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டுக்கை அம்மன் அரப்ளீஸ்வரம் கோயில், ஆகாய கங்கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம். இந்த சிவலிங்கம் தான் முக்கியமான கோயில். அதை லாஸ்ட்டில் நான் கண்டிப்பாக காட்டுவேன், தவறாமல் பாருங்கள், சரிங்களா? இப்போ எட்டுக்கை அம்மன் கோயிலை 71 கொண்டை ஊசி வளைவை கடந்ததுக்கு பிற்பாடு எட்டுக்கை அம்மனுடைய கோயிலை நம்ம தரிசனம் பண்ணுறோம். இப்போ எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு போன உடனே எங்களை அம்பா பசுமாடு எங்களை வாங்கன்னு வரவேற்பு கொடுத்தது. எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். இப்போ வாழைப்பழத்தை எல்லாருக்குமே போகிறவங்க எல்லாருக்குமே அதுக்கு உணவு வாங்கி கொடுக்குறாங்க. அந்த மாடு நம்மளை நல்லா ஒரு வரவேற்பு, மனசுக்கு நிம்மதியை கொடுத்தது. வாங்கி கொடுத்து பசுமாடுக்கு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு பிற்பாடு சுற்றி அந்த கோயிலெலாம் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரும்பொழுது அந்த மாடுகள் இருக்குது. ஒரே ஒத்தை மாடு தான். இது வரைக்கும் போனப்போ எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. இன்றைய முறை போகும்பொழுது அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. அப்புறமேட்டுக்கு தான் சுற்றி பார்க்கும் பொழுது தான் செப்பு தகடு, சிலைகள், பூட்டு போடுறது, சீட்டு எழுதி கட்டுற காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். நிறையா மக்கள்கள் அதெல்லாம் பண்ணினாங்க. யாராவது காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம வேண்டிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி அவங்க வந்ததுக்கு பிற்பாடு, காணாமல் போனவங்க கிடைச்சதுக்கு பிற்பாடு சிலைகள் செஞ்சு வைக்கிறதாக வேண்டிக்கிட்டு வர்றாங்க. அதுதான் சிலைகள் நிறைய பாருங்கள். அந்த இடத்துல நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சிலைகள் இருக்கும். காணாமல் போயிட்டாங்க, எனக்கு மீட்டு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா காணாமல் போனவங்க நம்ம வீடு தேடி தானாக வந்துடுவாங்கங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க. அதனால் சிலை செஞ்சு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத, நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சீட்டில் எழுதி கட்டணும் அப்படின்னா அந்த எழுதி கட்டுறபடியே நம்ம கோரிக்கை நிறைவேறிடும். அப்படிங்கிறதுனால ஒரு துண்டு சீட்டில் எழுதியும் கட்டுறாங்க, செப்புத்தகட்டுலையும் எழுதி கட்டுறாங்க. இந்த அனைத்தும் இந்த எட்டுக்கை அம்மன் கோயில் இந்த அற்புதமான காட்சிகளும் சில விஷயங்கள் நடக்குது. இது ஒரு பள்ளத்தாக்கில் தான் இந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலுடைய குடிசையில் தாங்க இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்குது. எட்டுக்கை அம்மன் பல கோடி சம்பாதிச்சாலும் அது குடிசை பகுதியில் தான் இருக்குது. மற்ற விஷயங்கள் வெளியில அட்டை போட்டிருக்கிறதெல்லாம் மக்களுக்காக போட்டிருக்கிறாங்க. சரி, அந்த கோயிலை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அருவிங்கிறத இந்த அருவிக்கு நாங்கள் வந்தோம். இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைங்கள் எல்லாருமே இதில் போய் ஈஸியாக குளிச்சுட்டு வந்துடலாம். நம்ம அருவி அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு அருவி தான். நாங்கள் போயிருக்கிறப்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நிறைய பேர் அதுவும் விடாமல் போய் எல்லாம் குளிச்சுட்டு தான் வந்தாங்க. 1000 தான் இருந்தாலும் இந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மூலிகை தண்ணி தானே அது. அதனால் கொஞ்சமாவது கிடைச்சா கூட போதும், மனசுக்கு சந்தோஷம் தானே. அந்த அருவியை போய் நிறைய பேர் குளிச்சுட்டு தான் வந்தாங்க. அதுக்கு மிகுப்பாடு இந்த அருவியெல்லாம் நாம் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கு மிகுப்பாடு தான் அரப்ளீஸ்வரன் கோவில் அப்படிங்கிற ஆலயத்துக்கு நாங்கள் சென்று போனோம். அங்கே அரப்ளீஸ்வரன் கோயிலில் போய் அங்கே ஒரு விஷயங்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கோயிலுடைய வரலாறு புக்கு ஒன்று இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த புக்கை தேடி நாங்கள் போனோம். புக்கை கேட்கும் பொழுது நான் 3 மாதமாக ட்ரை பண்ணுறேன். என் கைக்கு இந்த கொடுப்பனை என்ன இல்லைங்க. உங்கள் கைக்கு ஏதாவது கொடுப்பனை இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் கேட்டு வாங்கி பலனடையுங்க. கோயிலுடைய வரலாறு புக்கு அதுக்குள்ளே இருக்கிறதா சொன்னாங்க. அதனால் அப்போ போய் இன்னும் புக்கு வரலைங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி போ அப்படின்னு அடுத்த முறைகள் வரும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அரப்ளீஸ்வரனை, இந்த ஈஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்தாங்க. வந்ததுக்கு கீழே கோயிலை விட்டு வெளியே வந்த உடனே சரி, ஆகாய கங்கையை நம்ம போய் ஒரு குளிச்சு நீராடிட்டு வருவோமே அப்படின்னு நாங்கள் 2 வீலரில் தானே பயணம் பண்ணோம். அதனால் வண்டியை நிறுத்திட்டு இறைவனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு மேற்கொண்டு 30 ரூபா கட்டணங்க. இந்த 30 ரூபா கட்டணத்தை சீட்டு வாங்கிட்டு ஆகாய கங்கை அருவிக்கு கீழே படியில் கடந்து போகலான்னு பார்க்கும் பொழுது தான் கொஞ்சம் தூரம் அப்படியே போகும்பொழுது எளிமையாக தான் இருந்தது, ஈஸியாக தான் இருந்தது. அதுக்கு பிற்பாடு பார்த்தா என்னமோ பனைமரத்தில் ஏற மாதிரியே நெத்து குத்தலாகவே இருந்ததுங்க இந்த ஆகாய கங்கையோடைய அருவியோடைய படிகள்.
இதில் இறங்கிட்டு ஏற முடியுமா அப்படிங்கிறது நான் பலமுறை போனதுனால அதனுடைய கஷ்ட நஷ்டமெல்லாம் எனக்கு தெரியும். என் கூட வந்தவர் என்ன பாதி படிகள் இறங்கிட்டார். இறங்கினதுக்கு பிற்பாடு இன்னமேட்டுக்கு என்னால் இறங்கி ஏற முடியாதுப்பா, நீ போய் ஆகாய கங்கையை போய் குளிச்சுட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டார். சரி ரைட்டு ஓகே, நீங்கள் இங்கேயே இருங்கண்ணா, இல்லைன்னா மேலே போய் இருங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் கீழ்ப்பகுதிக்கு நான் படியை கடந்து போயிட்டேங்க. போனதுக்கு பிற்பாடு தான் தெரியும், போய் ஆகாய கங்கையெல்லாம் ரசிச்சுட்டு அப்புறமேட்டும் குளிச்சுட்டு நீராடிட்டு ரிட்டன் திருப்பி வரும்பொழுது எதிர்பார்க்காத ஒரு சம்பவங்கள். அந்த இடத்துல தான் வந்து திரும்பி அப்படியே கொஞ்சம் படிகள் முடிகிற இடத்துலையே பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் அப்படியே கிழக்கு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, அதெல்லாம் இப்போ வரும், வீடியோவில் வரும், நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க. அந்த இடத்துலையும் சொல்கிறேன் நான். அப்படி கிழக்கு திரும்பி பார்த்தோம் அப்படின்னாவே ஆகாய கங்கைக்கு ஊற்றுற நீர் பூரா ஒரு சிவலிங்கத்தை கடந்து தான் போகுது. ஆமாம், நந்தியும் சிவலிங்கமும் அதே இடத்துல இருக்குதுங்க. அதை பார்த்திங்கன்னா அற்புதமான காட்சியாக தான் இருந்தது. எல்லாத்தோடைய கண்ணுக்கும் அது விருந்தளிக்காதுங்கிறது உண்மையான சம்பவம். நான் 3 முறை போயிருக்கிறேன். எனக்கு வந்து இது 3வது டைமு. 3வது டைமு போகும்பொழுது தான் இந்த லிங்கமே என் கண்ணுக்கு பட்டுது. சில பசங்கள்லாம் அந்த இடத்துல போய்கிட்டு பெரியவங்களாம் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒவ்வொருத்தராக போயிட்டு இருந்தாங்க. என்ன தான் காரணம்? ஏன்னா வரவங்களுடைய பார்வைகள் எல்லாமே பூரா ஆகாய கங்கை மேலே தான் கண் பார்வை இருக்கும். நமக்கு வந்து லிங்கம் பக்கத்தில் இருக்கிறது தெய்வீகமாக இருக்கிறது, அது வந்து கண்ணுக்கு தெரியலை. அது ஒரு ஒதுக்குப்புறமாக தான் இருக்குது. பாருங்கள், அந்த படி எவ்வளோ பள்ளத்தாக்கள் இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா பனைமரத்தில் ஏற மாதிரியே இருக்குது. இது நடக்கிற கதையாக பெரியவங்களாம் இது கண்டிப்பாக முடியாது. கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. அந்த லிங்கத்தை அப்படியே லைட்டாக திரும்பி பார்த்தா அப்போ மட்டும் தான் ஒரு பாறையில் செதுக்கப்பட்டிருந்தது. முன்னாடி வந்து வச்சுருந்தாங்க ஒரு லிங்கத்தை. இது என்னங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்கும் பொழுது இது அம்மன் சிலைங்கன்னாங்க. அப்புறமேட்டுக்கும் பார்த்து கிட்ட போய் பார்த்தோம்னா லிங்கம். அப்புறமேட்டு தான் சரி, அப்படியே அந்த லிங்கத்துக்கிட்ட போகிறதுனா ரொம்ப கஷ்டங்க. அது அப்படியே ஒரு குச்சி 6 வயரை வச்சுருக்காங்க. பாறை பெரிய பாறை. அந்த பாறைக்கிட்ட போய் கீழே அந்த பாறையை கடந்து போனோம்னா அந்த குச்சை பிடிச்சி கீழே எட்டி குதிச்சு தான் அந்த லிங்கத்துக்கிட்ட போகணும். அந்த ஆகாய கங்கையில் ஊற்றுற நீர் பூரா அந்த லிங்கத்தை மேலே கடந்து தான் போகுது. அப்படி ஒரு அற்புதமான காட்சிங்க. நீங்களும் கண்டிப்பாக பார்த்து ரசிங்க அந்த லிங்கத்தை. நீங்கள் யாராவது பார்க்காதீங்க, ஆகாய கங்கைக்கு போயும் அந்த லிங்கத்தை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்த முறை போகும்பொழுது கண்டிப்பாக அந்த லிங்கத்தை வந்து தொட்டு வணங்க. ஏன் இந்த லிங்கத்தை பற்றி எவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த லிங்கம் வந்து மனிதனுடைய வாழ்க்கையே மாற்றும் சக்தி கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறாங்க. அதனால தான் மறைஞ்சிருக்குது. அது வந்து குடுப்பன உள்ளவங்களுக்கு மட்டுமே அந்த லிங்கை வந்து கண் பார்வைக்க தெரியும், இல்லைன்னா தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டு தான் அந்த லிங்கத்தை தொட்டு மனசாக கும்பிட்டுட்டு அப்படியே வந்தேன். இப்போ நம்ம ஆகாய கங்கை கிட்ட வந்துட்டோம். எத்தனை மக்கள், எத்தனை இளம் பசங்க எல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க. ஏன் இந்த படியை திருப்பி காட்டுறோம் அப்படின்னா, அந்த படி அவ்வளோ பள்ளத்தாக்கா இருக்குது. வயசானவங்களாம் தயவு செய்து கண்டிப்பாக கொஞ்சம் வந்து யோசனை பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு போங்க. முடிஞ்சால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னா மட்டுமே போக வேண்டாம்னு நான் சொல்லலை. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப தேவையில்லாமல் சிக்கலில் போய் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படிகள்லாம் கடந்து போகிறோம். எல்லாரும் பாருங்கள், இள வயசு பசங்க தான் போகிறாங்க. யாரும் பெரியவங்களாம் அதிகம் போகிறதுக்கு தவிர்க்கிறாங்க. கொஞ்சம் வாழ்க்கையில் ஒரு டைம் வேணா போகலாம், அடிக்கடிக்கு நம்ம போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் யோசித்து முடிவு எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த அருவியை குளிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே வரும்பொழுது அந்த லிங்கம் தெரியும். கண்டிப்பாக முழுமையாக அந்த லிங்கத்துக்காக தான் அந்த வீடியோ போடுறேன். சிம்பிளாக தான் அந்த வீடியோ வந்து அந்த லிங்கத்தை காட்டி போட்டிருப்பேன். அதனால் கண்டிப்பாக பார்த்து ரசிச்சுட்டு இனிமேல் போகக்கூடிய உள்ளவங்களோ, எத்தனை முறை போய் இருந்தாலும் அந்த லிங்கத்தை பார்க்காதவங்க இருந்தாலோ, இதுக்கு மேலேயாவது அந்த லிங்கத்தை பார்த்து நீங்கள் தரிசனம் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான். உங்களுக்கு கொடுப்பனை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ரசிக்கலாம். உங்களுடைய வேண்டுதலை கண்டிப்பாக லிங்கத்தை தொட்டு வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அமோகமாக மாறிவிடுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய உள்ளவங்க சொன்னாங்க. அப்படி ஒரு சந்தோஷங்க.
நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த லிங்கத்தை நான் பார்ப்பேன், நான் தொட்டு வணங்குவேன் அப்படின்னு என் வாழ்க்கையில் நான் நினச்சி கூட பார்க்க கிடையாது. இது எதிர்பார்க்காம நடந்த சம்பவம். அப்படி தான் ஒவ்வொரு சித்தர்களையும் ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறாங்கன்னா எதிர்பார்க்காம இயற்கையாக நடக்கிறது தானே தவிர நம்ம எதிர்பார்த்து போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்காதுங்கிறது ஒரு ஐதீகமாக தான் இருக்குது. இந்த லிங்கத்தை வச்சு நான் வாழ்க்கையில் உணர்ந்துட்டேங்க. நான் இப்படி தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். ஆகாய கங்கைக்கு போகக்கூடிய சம்பவத்தில் இந்த அதிசயம் நடந்தது. அதை நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அந்த லிங்கத்தை பார்த்து வணங்குங்க. நந்தி பகவான் லிங்கத்துக்கு எதுக்கால இருக்குது, அந்த நந்தி எவ்வளோ சின்னதாக எப்படி அந்த பாறை மேலே இருக்குங்கிறத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அந்த லிங்கம் எப்படி அந்த பாறையில் இருக்குங்கிறதும் தெரிஞ்சுக்குங்க. அதில் ஆகாய கங்கையில் வர அருவி அந்த தண்ணியை போது அந்த லிங்கத்து மேலே ஊற்றி நம்ம ஒரு மஞ்சளோ குங்குமமோ இல்லை நம்ம ஒரு திருநீரோ கொண்டு போய் லிங்கத்தை மேலே போட்டு தொட்டு வணங்கிட்டு நம்ம கும்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அப்படி ஒரு அமோகமாக இருக்குமாங்க. அந்த லிங்கத்தை மேலே இருக்கிற குங்குமமாக இருந்தாலும் விபூதியாக இருந்தாலும் வீட்டில் கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா 18 சித்தர்களும் நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு வரதாக வந்துடுவாங்கங்கிறது ஒரு அடித்து ஆணித்தனமாக அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொன்னாங்க. அதனால தான் நான் போராடி கஷ்டப்பட்டு அப்படியே உளுந்து பிறண்டு போய் நான் அந்த குங்குமத்தையும் அதையும் நான் எடுத்துகிட்டு வந்தேங்க. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த இடத்துக்கு போகிறது கஷ்டம். என் கூட 2-3 பேர் வந்திருந்தாங்க. அவங்க எட்டி குதிச்சுக்கு போகும்பொழுதே காலில் அடிபட்டுடுச்சு. அது என்ன குற்றம் செஞ்சாங்களோ அது எங்களுக்கு தெரியாது. காலில் அடிபட்டு அவர் கொஞ்சம் சிரமத்துக்கு, ஏன்னா இள வயசு பசங்கள்லாம் போகிறது கொஞ்சம் தவிர்க்குங்க. ஏன்னா முழு மனசோடு போகணுங்கிறதுக்காக தான் சொல்கிறது. அரை மனசோடு போகிறோம் அப்படிங்கிறது போனோம்னா அந்த லிங்கம் நமக்கு தண்டனை கொடுத்துடும்னு சொல்கிறாங்க. தீமை வேலைக்கு கண்டிப்பாக லிங்கம் நமக்கு சிவலிங்கத்தோடைய சக்தி நமக்கு கிடைக்காது. நம்மைக்கு நல்லது மட்டுமே நினைங்க, நல்லதே நடக்கும், இறைவன் விட்ட வழி அப்படின்னு மனசாக கும்பிட்டுட்டு வணங்கிட்டு வாங்க. சரி, இப்போ சில நொடிகளில் அந்த லிங்கம் வரும். அந்த லிங்கத்தை பார்த்து கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்க. வீடியோவில் பார்த்து தரிசனம் பண்ணாவே உங்களுக்கு பல நன்மைகள் நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. நம்பிக்கைத்தாங்க நம்மளுடைய வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்காக தானே நம்ம நல்லது நடக்கணும்னு தானே பலாயிரம் கோயிலை நம்ம தேடுறோம். அதனால் மறைஞ்சிருக்கிற இந்த கோயிலை நம்ம இதுக்கு மேலேயாவது நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். அந்த லிங்கம் இன்னும் சில நொடியில் வந்துடும். பார்த்து கண்டிப்பாக ரசித்து இந்த வீடியோவை பல பேர்த்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதாங்க லிங்கம். இந்த ஆகாய கங்கைக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய லிங்கம். சித்தர்களாக அந்த காலத்தை எந்த காலம் உருவாக்குச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த லிங்கத்தை உருவாக்கி அவங்க தவம் இருந்து சிவனுடைய அருள் பெற்று கொண்டாங்க அப்படிங்கிறது ஐதீகமும் வரலாறும் ரொம்ப சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, பொதுமக்கள் எல்லாத்தோடைய பார்வைக்குமே கண்டிப்பாக இந்த லிங்கம் கிடைக்காது. இந்த லிங்கத்துக்கு எதுக்காலேயே நந்தி பகவான் பாருங்கள் சின்னதாக வச்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த இடத்துக்கு வரணும்னா ரொம்ப கஷ்டம். பெரிய பாறை இடுக்கான பாறைக்குள்ளே தான் இருக்குதுங்க. பாறையில் செதுக்கப்பட்டிருக்குது இந்த லிங்கம் பாருங்கள். யாருக்கு கொடுப்பனை இருக்கோ அவங்க கண்ணுக்கு முன்னாடி மட்டுமே தெரியும். எல்லாத்துக்கும் இந்த கொடுப்பனை கிடையவே கிடையாது. லிங்கத்தை பார்த்து இறைவனை தரிசனம் பண்ணுங்க. கட்டாயம் ஆகாய கங்கைக்கு போகிறவங்க இந்த லிங்க பகவானை கண்டிப்பாக வணங்குங்க. மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.